ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன வீடியோ தெரியுமா கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே சூப்பரான, இந்த உலகத்துல இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்காத முடியாத ஒரு ஹாரர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல ஹாரரையும் தாண்டி ஒரு சில எலிமெண்ட்லாம் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்தை நீங்க பார்த்து இந்த படத்துல இருக்கிற எலிமெண்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா இந்த படத்தோட ஒன்னரையும் நான் சொல்ல போறது கிடையாது. அதுவுமே நீங்க இந்த படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பட் ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், இந்த படத்தோட டியூரேஷன் அதிகமா இருக்கு, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான். ஏன்னா இந்த படம் லென்த் அதிகமா இருக்குன்னு ஸ்கிப்பும் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இந்த படத்தை ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். ஸோ இவ்வளோ ஹைப்பா நமக்கு சொல்ல வச்ச இந்த படம் தான் ஹேண்ட்சம் கைஸ். அண்ட் இப்போதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ உங்கள் ஃபோனுக்கு வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்கள் சினிமா மச்சி. இந்த படத்தோட ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமான ஒரு கால்ஃப் பிளேயர் வந்து காணுமா. அவர் கூடவே இருந்த அவருடைய 5 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான முறையில் இறந்து போயிருக்காங்க. இந்த இறப்புக்கு பின்னால் இருக்கிற ஒரு விஷயம் வந்து போலீஸ் வந்து நுணுக்கமாக வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த கேஸ் விஷயமா நம்ம போலீஸ் வந்து இவங்க 2 பேரும் விசாரிச்சுட்டு இருக்கிற நிலையில அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நமக்கு படத்தில் இவங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை நமக்கு சொல்றாங்க. இப்போ மறுபடியும் படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ட்ரக்ல வந்து 2 பேர் போயிட்டு இருக்காங்க. இவங்க வேற யாருமே கிடையாது, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ. அதுல ஹைட்டா ஒருத்தர் இருக்காருல, அவர் பேரு சங்கு. அதுல பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாருல, இவர் பேரு காங்கு. இவங்க 2 பேருமே பாசமா வளர்க்குற ஒரு செல்லக்குட்டி இருக்கு, அது பேரு தான் போங்கு. சங்கு, காங்கு, போங்கு இவங்க 3 பேருமே சம காம்பினேஷன்ல கலக்கிற கேங்கு. ஆக்சுவலி இவங்க இந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்திருப்பாங்க. இவங்க இந்த இடத்துல வந்து ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு பங்களா வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னால அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம படத்தோட ஹீரோயினை நம்ம காட்டுறாங்க. இங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, இவங்க பேரு மீனா, நம்ம படத்தோட ஹீரோயின். பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க பேரு போரா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவங்களுமே வந்து அவங்களோட சொந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு அவங்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஓரியோ பாக்ஸ் எடுக்கும் போது பின்னால நம்ம காங் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே முறைச்சிட்டு இருக்காரு. அதாவது இவங்க வந்து அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா காங் வந்து இவங்கள பார்க்காம அவருக்கு தேவையான பொருட்களை தான் வந்து எடுத்துட்டு இருக்காரு. பட் இவங்களோட கண்ணோக்கத்துக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பொண்ணுங்களே பார்க்காத மாதிரி, பொண்ணுங்களே அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. இப்போ அப்படியே நம்ம மீனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேங் கிட்ட போறாங்க. இங்க ஒருத்தர் ஒயிட் அண்ட் ரெட் ஒரு ஷர்ட் மாதிரி போட்டுருக்காருல, இவர் பேர் லீ, இந்த கேங்கோட ஹெட். அந்த நான் ஸ்டார்டிங்ல சொன்னல கால்ஃப் பிளேயர், அது இவர் தான். அப்போ இவங்களுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போங்க இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து போங்கோவை பாக்குறாங்க. போங்கோவை பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சது, போய் கொஞ்சறாங்க. ஆய் செல்லக்குட்டி, நீ ரொம்ப கியூட்டா இருக்கே, உன் பேர் என்ன அப்படின்னு வந்து நம்ம மீனா கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ நம்ம சங்கு வந்து சொல்றாப்பல, இவன் பேரு போங்கு, உங்க பேர் என்ன அப்படின்னு நம்ம சங்கு வந்து கேட்கும் போது நம்ம மீனா வந்து சங்குவோட முகத்தை பார்த்து பயந்துடுறாங்க. அப்போ அவங்க பயந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாங்க பாருங்க. இந்த சவுண்டை கேட்ட நம்ம லீ அவங்க கேங் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, மீனா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சங்க ஓடி வந்து தள்ளி விட்டுறாங்க. இந்த லீ தள்ளி விட்டதுனால நம்ம சங்க சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஐஸ்கிரீம் வேற அவர் ட்ரெஸ் மேலாம் பட்டு அப்படியே கீழே விழுந்துருச்சு. இதை பார்த்து நம்ம ஆளு பயங்கரமா டென்ஷன் ஆக பின்னால வேற நம்ம சங்குவோட அண்ணா இதை பாத்துறாரு. காங்கு, ஏய் தம்பிங்களா, என்னடா பிரச்சனை உங்களுக்கு, எவ்வளவு தைரியம் தான் என் தம்பிக்கிட்டே பிரச்சனை வாழ்ச்சிருப்பீங்க, இதோ வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு மாசா வந்துட்டு அவர் வாங்கிட்டு இருந்த அந்த திங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சுத்தி இருக்குது. அது ரொம்ப பெருசா தான் இருக்குது. சரி உங்ககிட்ட கெத்து காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஷோல்டர் மேல வைக்கிறாரு பாருங்க. அவ்வளவுதான், ஷோல்டர் புச்சுக்குது. சரி கெத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை தாங்கிட்டு, பசங்களா என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்களுமே சொல்றாங்க, இங்க பாரியா, உன் தம்பி என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட தப்பு பண்றான், ஒழுங்கா சொல்லி வை அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம சங்குமே சொல்றான் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஆனா இங்க பாருனா இந்த பொண்ணு வந்து நம்ம போங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, தவறி கீழே விழுந்துட்டாங்க, அவங்கள காப்பாத்தணுன்றதுக்காக நான் அவங்களை கை கொடுத்து தூக்குனேன். இதை இவங்க பார்த்து நான் இந்த பொண்ணை அட்டாக் தான் பண்றேன்னு நினைச்சு இவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்களா அப்படின்னு சொல்லும்போது நடந்த உண்மையை வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பசங்களும் வந்து சரி ஓகே இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. சொல்ல போனா அந்த கேங் நம்ம ஹீரோஸை பார்த்து பயந்துடுறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சங்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பி, காங்க வந்து அண்ணன், இவங்க 2 பேருமே ரொம்ப நல்ல ஒரு பிரதர்ஸ். இப்போ அப்படி நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி நடந்துருச்சுல ஷாப்பிங் மால்ல, அதை குறிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கார்ல பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. யாரா அவனுங்க, பாக்குறதுக்கு சைக்கோ மாதிரிக்கிறானுங்க, எனக்கு தெரிஞ்சு பாரு அவனுங்க சிக்கமா இருப்பானுங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுன்னு ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ அவங்க வயல தெரியாதனமா ஒரு கருப்பாடை வந்து பாத்தீங்கன்னா ஏத்திடுறாங்க. அது அப்படியே அந்த உலகத்தையே சுத்தி வந்து கீழே விழுத்து பாருங்க.
அப்படி சுத்தின கேப்ல தலை சுத்தி அந்த இடத்துல அல்பாயுஸ்ல போயிட்டு அந்த ஆடு. இந்த பசங்க 3Kல பிறகு வந்தது போல 2Kல பிறந்துட்டு இருக்கிறானுங்க. ஏதோ ஆடை பார்க்காத மாதிரி ஐயோ நம்ம ஆடை ஏத்திட்டோமா, வாங்க வாங்க இது கூட செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் தான் ஓரளவுக்கு நல்லவங்க போல. அடே என்னடா பண்றீங்க, அதுதான் செத்துருச்சு, நம்ம வாங்க போலாம், இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. பாவம் அந்த ஆடு அம்போன்னு அங்கேயே தான் இருக்கு. அப்போ அது திடீர்னு இது பேய் படம் தாண்டா அப்படின்னு நமக்கு நிரூபிக்கிறதுக்காகவே அந்த இடம் அப்படியே காஞ்சனா படத்துல வர மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஆகுது. அப்ப நமக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு டார்க் ரூமா காட்டுறாங்க. அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் மாதிரி எல்லாம் போட்டு சில வரைபடம் மாதிரி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல வரைஞ்சு வச்சிருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோஸை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐவேஸ்ல பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அண்ணன் வந்து சொல்றாரு, இங்க பாரு சங்கு, நம்ம ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு போவோம், ஆனா கடைசியில நமக்கு தான் பிரச்சனை வரும், அதனால இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள நீ போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் வந்து இங்க நம்ம தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்க சடனா அவங்களோட காரை வந்து நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் வந்து புதுசா வந்து நமக்கு ஒரு 2 பேரை காட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே அந்த ஊரோட காப்ஸ். அதுல கொஞ்சம் வயசான மாதிரி தலையில டோப்பா போட்டுங்கிறாருல இவர் வந்து பெரிய போலீஸ், பக்கத்துல இருக்கிறவர் இன்ஸ். போலீஸ் வந்து இன்ஸ் கிட்ட அவரை பத்தி பெருமையா நல்லா பலமா சொல்லுங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது அவரோட பார்வையில வந்து ஒரு 2 பேர் தென்படுறாங்க. இவங்க வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு சாக்கு பையில வந்து என்னமோ தூக்கிட்டு போறாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போது நம்ம போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கையில வந்து ஒரே பிளட்டா இருக்கிறத வந்து பாத்துடுறாரு. அதை பார்த்த உடனே ஆள முகரையும் சரியில்லை, வண்டி நிறுத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே டே யாரா நீங்க, அது என்னது பையில அப்படியே கீழே போடுங்க அப்படின்னும் போது அவங்க பாட்டு டபக்குன்னு கீழே போட்டுற. இதுல நம்ம காங்கு வேற 2 கையை டக்குன்னு மேல தூக்கிட்டாரு பாருங்க. அவரோட தொப்பெல்லாம் பிதிங்க வெளியே வேற திருத்தா, யோ என்ன பண்ற ஓரம் போயா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ் வந்து அங்க என்ன நடக்குதுன்னு செக் பண்றாரு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் பார்க்கும்போது திடீர்னு அதிர்ச்சில ஃபா அப்படின்னு கத்துவாராம். அப்போ போலீஸ் கேக்குறாரு, யோ என்ன ஃபான்ற, நீ இன்னும் இன்ஸ்டா ரீல்ஸ்ல இருந்து வெளியே வரலையா, ஒழுங்கா சொல்லி அது என்ன அப்படின்னு கேட்கும்போது, சார் இதுல ஆடோட பாடி இருக்கு சார், இவனுங்க கடத்திட்டு போயிட்டு இருக்கானுங்க போல, என்னன்னு கேளுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது அந்த போலீஸ்மே வந்து சொல்றாரு, யோ உடனே ஆட்டை கடத்துறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்ப நம்ம காங்கு சொல்றாரு, ஆக்சுவலி நம்ம காங்கு வந்து ரொம்ப தைரியமான ஆளு சார், அது ஒன்றும் இல்லை சார், ரோட்ல யாரும் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க போல, தூக்கிட்டு போயிட்டு எங்கன்னா ஓரமா போலன்னு தான் இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், நீங்க வேற எங்களை பார்த்து தப்பா நினைச்சிட்டு இருக்காதீங்க, இதோ பாருங்க ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட அந்த ஐடி ப்ரூஃபை காட்டுறாங்க பாருங்க. இதுல வேற மாதிரி இருக்கிறானுங்க, நேர்ல ரவுடி பசங்க மாதிரி இருக்கிறானுங்க. அப்போ போலீஸ் சொல்றாரு, சரி சரி ஓகே என்னமோ பண்ணுங்க, சரி இப்போ எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம சங்கு வந்து சொல்றாரு, அதுவா சார் ஒன்றும் இல்லை, இங்க காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பங்களா வந்து எங்களுக்கு விற்கிறதா சொன்னாங்க, அது வாங்குறதுக்காக தான் வந்துட்டு இருக்கோம். அந்த காட்டுக்குள்ள ஒரு பங்களாவை வாங்கி எங்களுக்குன்னு ஒரு மரத்தை வளர்த்து அந்த மரத்து மேல ஒரு வீடை கட்டி வீட்டு மேல நல்லா ரத்த கலர்ல பீட்ரூட் பழம் வளர்க்க போறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே அவன் டோனியை மாத்தி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவன் சொல்றதை பார்த்து அந்த போலீஸ்காரனுங்க பயந்து யோ உன்னையா பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டெல்லாம் எடுக்கிறானுங்க. சொல்ல போனா நம்ம ஹீரோஸ் 2 பேருமே பார்க்க டெரரா தான் இருப்பானுங்க, ஆனா ரொம்ப காமெடிங்க. இது நமக்கு தெரியும், ஆனா எதுல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம போலீஸ் என்ன சொல்றாருன்னா, ஓ அப்படியா சரி சரி ஓகே இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்ம காங்க ஒரு டைலாக் கூட இருப்பாருங்க, யோ டோன்ட் ஜட்ஜ் பை புக் பை இட்ஸ் கவர்டு அண்ட் யூ நெவர் சீன் புக் பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஒரு சில டைலாக்லாம் அடிச்சு விட்டுன்னு இருக்கு. இந்த போலீஸுக்கு அதுக்கு மேல ஒரு சரியான தற்கொலை போல இவருக்குமே வந்து இங்கிலீஷ் சரியா புரியல, யோ உன்னையா இங்கிலீஷ்ல திட்டுறியாங்களா நீரியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருக்கும் போது அப்ப கூட இருந்த இன்ஸ் வந்து யோ சீக்கிரம் நீங்க வந்து கிளம்பியா, எங்க போலீஸ் மட்டும் டென்ஷன் ஆயிட்டாரு, அப்புறம் நீங்க இந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, டக்குன்னு கிளம்புங்க போங்க அப்படின்னு வந்து இன்ஸ் உங்களை அமுச்சு விட்டுற. அப்ப நம்ம போலீஸ் சொல்றாரு, யோ இன்ஸ் இவங்க மேல எதுக்கோ கண்ணு இருக்கட்டும், ஆளே சரியில்லை, கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேருமே ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டுவாங்க, நீ வேணா பாரு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோஸ் தான் காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த பூத் பங்களா கிட்ட போயிட்டாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்களோட அந்த வழியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த திங்ஸ்ல வந்து ஒரு பொருள் வந்து கீழே விழுந்துடுது. அதான் இந்த கார்டனை கிளீன் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஒரு பொருள், அது வந்து இவங்க கவனிக்காமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க போக வேண்டிய இடத்துக்கும் போய் சேர்றாங்க. அப்படி அவங்க போன உடனே அந்த புரோக்கர் வந்து பாத்தீங்கன்னா புது வீட்டை காட்டுறதுக்காக ரெடியா நின்றுட்டு இருக்காரு. அப்படி நின்று அவங்க இந்த வீட்டை பார்க்கும்போது தான் தெரிய வருது, புத்தம் புது பங்களா இல்ல பாலடைஞ்ச பங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வருது. அதை பார்த்து இவங்க ஸ்டன்னாய் நின்றுட்டு இருக்க. நடுவில் நின்னுகிற நம்ம புரோக்கர் ராசா வந்து இதுதான் இந்த ஊர்ல அதுவும் இந்த காட்டுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கிற ஒரு வேற லெவல் பங்களா. இந்த பங்களா வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு சில ஃபாரினர்ஸ் தான் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எங்களோட பாதிரியாருங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பங்களாவை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில விஷயத்தினால இந்த இடத்துல இருந்து போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இது சேல்ஸ்ல வந்தது. இப்போ இது உங்களுக்காக இந்த பங்களா அப்படின்னு இவர் சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப நம்ம காங் வந்து கேக்குறாரு, ஏ உன்னையா சொல்ற, எங்களுக்கு என்னடானா இந்த மாதிரி ஒரு பங்களாவை காமிச்சிட்டு நேர்ல என்னடானா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இந்த மாதிரி பங்களா இருக்குது, இதோ பாரு எங்களை ஏமாத்த ட்ரை பண்றியா, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம காங் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப கீழே இருக்கிற நம்ம போங்க வந்து பாத்தீங்கன்னா வோ அப்படின்னு அது ஸ்டைல்ல கத்த அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பங்களாவோட டோர் வந்து அப்படியே உடச்சுன்னு கீழே விழுது. அதாவது இந்த பங்களா வந்து இவங்களை கூப்பிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த வந்து அந்த புரோக்கர் சூதனமா புரிஞ்சுக்கிட்டு சரி சரி வாங்க அதான் அந்த பங்களாவே நம்மளை கூப்பிடுது உங்களுக்கு உள்ள போய் சுத்தி காட்டுறேன் அப்படின்னு
சொல்லிட்டு இவங்க 2 பேருமே உள்ள கூப்பிட்டுட்டு போக அப்ப நம்ம சங்கு அப்புறம் காங்கு அப்படியே ஒருத்த அந்த பங்களாவை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. பார்த்தது போதும் டக்குன்னு உள்ள வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் கூப்பிடும் போது நம்ம ஆளுங்க அப்படியே உள்ள போறாங்க பாருங்க. அந்த வீட்டை வந்து சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த புரோக்கர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றானோ இல்லையோ நம்ம சங்கு என்ன பண்றாருன்னா, டே அண்ணா இங்க பாரு பெட்ரூம் சூப்பரா இருக்குது, இந்த ரூம் எனக்கு தான், அப்புறம் அங்க பாரு கிச்சன், இங்க பாத்திரம்லாம் இருக்குது, இது எல்லாமே எனக்கு தான், ஐயோ அங்க பாரு ஃபயர் பிளேஸ், அடிக்கிற குளிருக்கு ஜாலியா நான் இங்க உட்காந்து சூடு காய் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கான ஒரு புரோக்கர் பேசுற விஷயத்த நம்ம சங்கே வந்து நம்ம காங்கு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அவ்வளவுதான், புரோக்கருக்கு வேலை மிச்சம். காங்கு ஒத்துக்கிறாரோ இல்லையோ இந்த சங்கு ஒத்துக்கினதுனால காங்குக்கு சங்கோட சந்தோஷம் தான் முக்கியம். அதனால அவருமே இந்த வீட்டை வாங்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்படி ஒத்துக்கினதுக்கு அப்புறம் அந்த வீட்டை அப்படியே சுத்தி முத்தி காட்டுறாங்க. பார்த்தா அந்த வீடு அப்படியே உள்ள பாழடைஞ்சு கிடக்குது. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அங்க வந்து நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விழா எடுத்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்விமிங் பூல்ல ஜாலியா குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒருத்த கூட வந்து பாத்தீங்கன்னா சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்காப்பல அவன் வந்து பாத்தீங்கன்னா காமெடி பீஸ். ஆக்சுவலி இந்த பசங்களே அவன் தான் கொஞ்சம் பேக்கு போல, மனசுக்குள்ள இந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்க 2 பேர் சைடே நம்மளுக்கு மாத்தி காமிச்சுக்கிட்டு திரும்ப இப்ப நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவங்க வந்து அவங்க ட்ரக்ல வாங்கி வச்சிருந்த அந்த எல்லா திங்ஸுமே வந்து அவங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. இப்பதான் நமக்கு புரியுது இவங்க எதுக்காக இவ்வளவு திங்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கார்பெண்டர்ஸ். இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்களாவே சரி பண்ணிப்பாங்க. அப்படி இவங்க பேசிட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காங் வந்து அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு கட்டையில கை வைக்கிறாரு. அப்படி வச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா அது பாட்டு அப்படியே பழுக்குன்னு உடஞ்சு கீழே விழுந்துரு. அப்ப அதை தாங்கிட்டு இருந்த இன்னொரு கட்டை முனையில வந்து பாத்தீங்கன்னா ஆணி இருக்கு. அந்த ஆணி இந்த கட்டை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம காங் மேல பட இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கு பாத்துறாரு. அண்ணா உன்னை காப்பாத்து நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மேன் மாதிரி வந்து அவங்க அண்ணனை காப்பாத்தி அவங்க அண்ணன் மேல படுக்க ஜஸ்ட் மிஸ்ல நம்ம காங் வந்து இந்த இடத்துல உயிர் தப்பிக்கிறாரு. இப்ப இந்த சம்பவத்தை நம்ம பார்த்திருப்போம். அந்த சம்பவத்தை நம்ம காங் கூட பார்த்திருப்பாரு. பார்த்தது போதும் சீக்கிரமா எழுந்துருங்க, அடுத்த சீன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தா சங்கு எழுந்துக்கிற மாதிரி இல்ல. வெக்கத்துட்டு நம்ம காங் வந்து டே சங்கு நீ காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிடா, ஆனா நீ எழுந்துற எதுக்கு நீ பத்தினேங்கிறியா மேல அப்படின்னு கேட்கும்போது நம்ம சங்குமே வந்து ஆனா ஆமால நான் மறந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஏந்துக்கிறாரு பாருங்க. கீழே இருக்கிற நம்ம காங்குமே வந்து ஏந்துக்க ட்ரை பண்றாரு. அப்படி ஏந்துக்கும் போது அவர் கீழே கை வைக்கிறாரு பாருங்க. அப்படி கை வைக்கிற இடத்துல அந்த வீட்டுல வந்து ஈவில் டெட்ல இருக்கிற மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு. அந்த பேஸ்மெண்ட்டையும் ஓபன் பண்ணி ஒரு 2 பேருமே போறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது நம்ம சங்கம் வந்து ஒரு விஷயத்த பாக்குறாரு. அந்த இடத்துல அந்த ஆடு செத்து போனப்ப நமக்கு ஒரு வீட்டை ஒண்ணு காட்டினாங்கல்ல, அந்த ஆடு மாதிரி ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி ஒரு வரைபடம், அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டு கீழே தான் இருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு பின்னால் திரும்பும் போது பக்கத்துல நம்ம காங்க நின்றுட்டு இருக்காருல, சங்க அவரை பார்த்து கத்த, காங்க சங்க பார்த்து கத்த, இவங்க 2 பேரை பார்த்து நம்ம 2 பேர் கத்த, இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே ஜர்க்காய் கூட்டுறாங்க. அப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே கொஞ்சம் காமா வராங்க. அப்ப நம்ம காங் சமாளிக்கிறாரு, டே சங்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நம்ம 2 பேர் தான் பெரியவங்களாச்சே, நம்ம எதுக்கெல்லாம் பயப்படணும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கண்டுக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா கீழே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு கன்னு ஒண்ணு கிடைக்குது. ரொம்ப பழமையான கன்னு போல இருக்கு. அது உள்ள 2 புல்லட்ஸுமே இருக்கு. அந்த புல்லட் சில்வரால செஞ்சது போல, ரொம்பவுமே வந்து காஸ்ட்லியான ஒரு புல்லட் போல. இதை குறிச்சு இவங்க சந்தோஷப்பட்டு இருக்கும் போது இப்பதான் நம்ம சங்கு ஒரு விஷயம் சொல்றாரு, அடே ஏன்னா நம்ம அந்த ஆட்டை புதைக்க வேலை பத்தியா, வா போய் புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே போயிட்டு அந்த ஆட்டை அவங்க வீட்டுக்கு வெளியுமே புதைக்கிறாங்க. அப்படி புதைச்சிட்டு இவங்க அப்படியே மீன் பிடிக்கலான்னு போறாங்க பாருங்க. அப்படி போகும்போது அந்த ஆட்டை புதைச்சு அந்த இடத்துல நம்ம காட்டுறாங்க. அந்த இடம் அப்படியே வறண்டு போற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அப்ப இந்த சீனை கட் பண்ணி அப்படியே நம்ம லீயை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா பார்ட்டி நல்லா சறுக்கு அப்படின்னு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம லீ அப்புறம் நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேர் இருக்க மாதிரி நமக்கு ஒரு சீனை காட்டுறாங்க. அப்ப நம்ம மீனா வந்து நம்ம லீ கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க, லீ எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு இவங்க சொல்லும் போது லீ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீ என்னோட ஜாக்கெட்டை போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட மீனாக்குமே வந்து லீனா பிடிக்கும். ஓகே கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அதை கேட்டு அவங்க வாங்கி போட்டுக்கிறாங்க. அப்ப அந்த லீ வந்து நம்ம கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன சொல்றான்னா, இங்க பாரு மீனா, இந்த ஊர்ல வந்து ஒரு பேய் கதை இருக்கு, அது நான் உனக்கு சொல்லவா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடு வந்து பாத்தீங்கன்னா எங்க சொந்தக்கார பொண்ணை கடிச்சிருச்சு. அப்படி கடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மேல வந்து ஒரு மோசமான பேய் அரங்கிருச்சு. அந்த பேயை ஓட்டுறதுக்காக வெளிநாட்டுல இருந்து ஒரு ஃபாரினர் ஃபாதிரியார் வந்தாரு. அவர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணாரு. அவர் நிறைய மந்திரங்கள் போட ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த பேய் வந்து அந்த பொண்ணை விட்டு போகிற மாதிரி தெரியல. பதிலுக்கு அந்த பேய் பண்ண ஒரு விஷயம் ஃபாதிரியார் முகரிலேயே காரி துப்பிடுச்சு. இதெல்லாம் கேட்க கஷ்டமா தான் இருக்குது. ஆனா ஃபாதிரியார் எல்லாத்தையுமே தொடச்சு போட்டு அவருக்கு தெரிஞ்ச பல மந்திரத்தை சொல்றாரு பாருங்க. ஆனா இங்க ஒண்ணுமே வேலைக்கு ஆக மாட்டுது. கடைசியில அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் கையில இருக்கிற ஒரு சின்ன சிலுவை எடுத்துட்டு வந்து அந்த பேய் நெத்திலே வைக்கிறாரு. அந்த பேயுமே வந்து அப்படியே டொயின்னு ஆயிடுது. ஆனா கடைசியில சரிடா பேய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல என்னோட சின்ன மாமா இருந்தாரு. அவர் அங்க இருக்கிற அந்த உப்பு வாளையத்துல காலை வச்சு அந்த உப்பு வாளையத்தை அழைச்சிடாரு பாருங்க. டொயினுங்கிற பேய் இவ்வளவு நேரமா பிராங்க் பண்ணி அப்படி நிமிந்து உக்காஞ்சது பாருங்க. அந்த போஸ்ட்லயே அந்த சிலுவை வந்து அப்படியே பறந்து வந்து என்னோட மாமாவுக்கு ஒரு சின்னதா கண்ணத்துல ஒரு கீரல போட்டு பின்னாலுகிற என் பெரிய மாமாவுக்கு நெத்திலேயே டொங்கின்னு குத்தி அவர் அந்த இடத்திலேயே செத்து போயிடுறாரு. இந்த மாதிரி ஒரு கொலைய முதல் முறையா நான் இந்த பேய் கதையில தான் கேட்டேன். அவருக்கு அங்கேயுமே வந்து அடக்கமே பண்ணிடுறாங்க. அப்ப எங்களுக்கு முன்னால இருக்கிற பேய் சென்டர் ஃப்ரெஷ் சாப்பிட்டு வந்திருக்கும் பொழுது நாக்கிலே டான்ஸ் ஆடுது அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது எங்க ஃபாதரியாருக்கு ரொம்ப டென்ஷன்
ஆயிடுது. இதுக்கு மேல உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிட்டு இருந்த அந்த கன்ல பேயோட நெத்தி போட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுறாரு. அந்த லேடியுமே காலி, அந்த லேடி உள்ள இருந்த பேயுமே காலி. இந்த ஒரு கண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கு காங் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அந்த வளையம், அந்த பொண்ணு, அந்த பேய், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கு காங்க இருக்கிற வீட்டுல தான் நடந்தது. இந்த மாதிரி லீ வந்து பாத்தீங்கன்னா மீனா கிட்ட இந்த மாதிரி ஒரு கதையை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம மீனாவுமே அப்படியே பயத்தோட கேட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம லீ ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த கதைக்கு அப்புறம் நான் வந்து ஒரு பெரிய சாமியாரை போய் பார்த்தேன். அந்த சாமியார் கிட்ட $10,000 கொடுத்து பேயை ஓட்டுறதுக்கான ஒரு வரைபடம் ஒண்ணு வாங்கினேன். இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வந்து பாத்தீங்கன்னா மீனா கிட்ட அவர் வாங்கின வரைபடத்தை காட்டுறாரு. அது பார்க்க கோய்கிரிக்கு வச்ச மாதிரி இருக்குது. இதை போயிட்டு அவனா $10,000 கொடுத்து வாங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா யோசிக்கிறாங்களோ இல்லையோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணா அந்த புரோக்கர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட வேலையை நல்லபடியா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களாவோட ஓனர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுறான், அதாவது நன்ஸ் கிட்ட. அப்போ பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் படுக்கை நிலையில இருக்காரு. இவர் வேற யாருமே கிடையாது. லீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்கும் போது அதுல வந்து ஒரு சிலுவை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட கண்ணத்துல கீரல் போட்டிருக்கும். அந்த நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவரு நம்ம லீயோட மாமா. அப்போ பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமையான புஸ்தகம் ஒண்ணு இருக்கு. அதுல அப்படி என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா 66 வருஷம் 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு சிலர் வருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாத்தான் வரத்துக்கு ஒரு கேட் ஒன்று ஓப்பன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கு. இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா லீயோட அந்த ஜாக்கெட்டை போட்டதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த சந்தோஷத்துக்கு எதிர்மாறா வெளியே அந்த லீ இருக்கான் இல்லையா, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோக்காக தான் வச்சிட்டு இருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா போரா, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த லீ கிட்ட கூட்டு வருவானா. இந்த லீமே வந்து பாத்தீங்கன்னா டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவானா. இந்த மாதிரி லீ வந்து பேசிட்டு இருக்க பட்சத்துல நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இதை கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. லீ எனக்கு போரா எங்கன்னு இப்போ உடனே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திட்டு அந்த இடத்துல இருந்தே கிளம்புறாங்க. அப்ப அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் தான் காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நைட் டைம் ஆயிடுச்சு. அப்படியே அவங்க வந்து பாத்தீங்கன்னா மனசு விட்டு பேசிக்கிட்டு அங்க இருக்கிற ஏரியில வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே அழுதுட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டே வந்து பாத்தீங்கன்னா போராக்கு கால் பண்றாங்க. பட் போரா வந்து பாத்தீங்கன்னா கால் பிக் பண்ணல. அவ வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன்ல பயங்கரமா கத்துறாங்க, போரா எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஆளுங்க மீன் பிடிச்சிட்டு இருக்க சவுண்ட் வந்து நம்ம ஹீரோயின் கேக்குது. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள பாக்குறாங்க. அப்ப நம்ம ஆளுங்க மீன் பிடிச்சிருக்க அந்த ஸ்டைல பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கட்டத்துல பயந்துடுறாங்க. பயந்து வந்து அவங்க ஓடி போறாங்க. பாருங்க ஓடி போறாங்களே, வேற ஏதாவது சைடு ஓடி போனால அங்க நதி இருக்குல்ல, அந்த நதியிலே வந்து பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டு விழுந்துடுறாங்க. இவங்களுக்கு நீச்சல் வேற தெரியாது போல. நம்ம காங்க இருக்காருல, காங்க தான் ஓடி போயிட்டு சுறா படம் விஜய் மாதிரி டைவ் வச்சு அவங்கள காப்பாத்துறாரு. அப்படி காப்பாத்தி கூப்பிட்டு வெளியே வரும்போது தலையெல்லாம் படத்துல வர மாதிரி ஆட்டுறாரு பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து காப்பாத்தாச்சு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும். நம்ம ஹீரோயின் வந்து மயக்கத்துல இருக்காங்க. அப்ப நம்ம காங் என்ன பண்றாருன்னா ஹீரோயின் மேல உட்காந்துக்கிட்டு அவங்களோட வயித்தை வந்து பாத்தீங்கன்னா அமைக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம காங் என்ன சொல்றாருன்னா, ஏய் சங்கு என்னடா பண்ற, சீக்கிரமா வந்து இவளோட வாயில வாய வச்சு ஊறிடா ஊதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம சங்குமே வந்து மனசை கல்லாக்கிட்டு ஐயோ அண்ணா நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு தெரியலனா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உதட கிட்ட எடுத்துட்டு வரும்போது நம்ம ஹீரோனுக்கு வந்து முழிப்பு வந்தது. அவங்க பாக்குற கண்ணோட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க பாருங்க. ஒருத்தன் என்னடானா வாயை கிட்ட எடுத்துன்னு வந்துக்கிறான், இன்னொருத்தன் என்னடானா மேல உட்காந்து அப்படி இப்படி நானுங்கிறான். ஐயோ இவனுக்கு என்னமோ பண்றானுங்க பொழுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அடிச்சு போட்டு ஒரு பக்கம் ஓடுறாங்க பாருங்க. அப்படி ஓடும் போது தப்பி தவறி கீழே கால் தடிக்க விழுந்து திரும்ப வந்து மயங்கிடுறாங்க. இந்த சம்பவத்தப்போ ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட நம்ம போரா அப்புறம் அவங்க பாய் ஃப்ரெண்டு இந்த விஷயத்த வந்து பாத்துடுறாங்க. இந்த பக்கம் திரும்ப நம்ம காங்க அப்புறம் சங்கு அடி வாங்கினாலும் பரவாயில்ல, இந்த பொண்ணோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து இவங்க ரெண்டு பேரும் மறுபடியுமே காப்பாத்துறாங்க. இப்ப அப்படி நம்ம ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல அந்த ரிச்சுவல் மாதிரி பண்ணிருக்காங்கல்ல, அந்த இடத்த ஒரு மாதிரி காமிச்சுக்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டை புதைச்சாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு சவுண்ட் என்னன்னு பார்த்தா அந்த செத்து போன ஆடு ஹீரோ மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து கையை தூக்குமா மேல. இந்த சீன் எல்லாம் வந்து ஈவில் டெட்ல பாத்துருப்போம்னு நினைக்கிறேன். அந்த சைடு போராவும் பாய் ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை பார்த்தாங்க இல்லையா, அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மீனாவை கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா லீ கிட்டே அவங்க கேங் கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்றாங்க. இது கேட்டு லீ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆகிறான். சரி ஓகே என் போன் எடு, என்ன பண்ண முடியும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போனை கேட்கறான் பாருங்க. அப்போதான் அவனுக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவனோட போன் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து மீனா கிட்ட ஒரு ஜாக்கெட் கொடுத்துருப்பான். அந்த ஜாக்கெட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவனோட போன் இருக்கு. இப்போ லீக் வந்து பாத்தீங்கன்னா அவனோட கண்ணு பிதுங்கி வெளியே வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவன் வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா வந்து நிறைய வீடியோஸ் வந்து நிறைய என்னென்னமோ பண்ணிருக்கான் போல. அதெல்லாம் வந்து தப்பி தவறி வந்து அந்த ரெண்டு பேர் பாத்துட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். போலீஸ் கிட்ட எல்லாம் போயிட்டா இவன் அவ்வளவுதான், இவன் வந்து ஏதோ ஃபாரின் எல்லாம் போறதா இருக்கான் போல. அந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா முழுசா கேன்சல் ஆயிடும். இவன் அப்படியே நினைச்சு பாக்குறான் அவங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்படியே இந்த சைடு நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க. மீனா வந்து கட்டி போட்டுருக்கிற வச்சிருக்க மாதிரியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி அவன் நினைச்சு பாக்குறான். அவள் தான் உடனே இவங்க
ஆளுங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மீனவ தேட கிளம்புறாங்க. அப்ப லீவ் வந்து அவங்க டீம்ல ஒருத்தன் பேக்க மாதிரி இருப்பான்னு சொன்னேன் இல்லையா, அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இதோ பேர் இந்த கார் எடுத்துக்கோ, நீ போயிட்டு உடனே போலீஸை கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்ப வைக்கிறாங்க. அப்ப இந்த சைடு காங்க அப்புறம் நம்ம சங்க காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹீரோயினை உடனடியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்காக அவங்களோட வண்டியில போட்டுக்கிட்டு வண்டி எடுக்கிறாங்க. அப்ப அந்த சமயம் துரதிருஷ்டவச போல செம்மையா மழை பெய்யுது. மழையில வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டியோட பேக் டயர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சேத்துல மாட்டிக்குது. இவங்க அவ்வளவு முயற்சி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து எடுக்க முடியல. வண்டி வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிடுது. இந்த சைடு அந்த பேக்கப் பையன் இருக்கான்ல, அவன் வந்து வண்டி எடுத்துட்டு அப்படியே ஹைவேல போயிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப சம மழை வேற பெய்யுதா, முன்னால திடீர்னு வந்து அந்த ஆடு வந்துருமா. அதை பார்த்து இவன் திரும்ப அது மேல ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா வந்து ஒரு மூலையில விட்டுடுறான். வண்டி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டேமேஜ் ஆயிடுது. அந்த பேக்கப் பையன் வேற புலம்புறான், ஐயோ அந்த லீ இதை பார்த்தானே திரும்ப என்ன பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயந்துட்டு இருக்க. அப்ப அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு திரும்ப அந்த ஆடு உள்ள இருக்குமா, அவ்வளவுதான். அந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டு கூட முட்டி மோதி எப்படி ஒரு வழியா அந்த ஆட்டுக்கிட்ட தப்பிச்சு வெளியே வந்துடுறான். அந்த ஆடை வந்து பாத்தீங்கன்னா உள்ள போட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல துணியை காணும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துட்டு இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அன்னைக்கு மார்னிங் தான் ஆகுது. கரெக்டா நம்ம ஹீரோட வீட்டுல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்மொழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அப்படி சுத்தி பார்க்கும்போது இவங்க வந்து முடிவு பண்ணிடுறாங்க நம்ம வந்து அந்த 2 பேர் கிட்ட தான் மாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறக்க பறக்க போட்டுக்கிறாங்க. நம்ம சங்கு பாத்தீங்களா ஹீரோனோட திங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடிகையில மாட்டி விட்டுக்கிறாரு. கூடவே வந்து அவங்களோட மொபைல் போனுமே மாட்டி விட்டுக்கிறாங்க. ஓகே ஃபைன். நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா உடனே அந்த மொபைல் அப்புறம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி வெளியே நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நெட்டி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சமையல் பண்ணிட்டு இருக்காப்பல, அதாவது ஃபயர் வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. அதே பக்கம் இன்னொரு சைடு வெளியே காங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆன வண்டியை ரிப்பேர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் காண்டாயிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து இவங்க 2 பேருமே நிஜமா வந்து சைக்கோ தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வீட்டுல வந்து ஒரு ஆயுதம் மாதிரி இருக்கு, ஒரு டூல் ஒன்று, அதை எடுத்துட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு போகும்போது அந்த மெயின் டோர் திறக்கிறாங்க பாருங்க. கரெக்டா அந்த சைட்ல இருந்து காங்க உள்ள வர நம்ம ஹீரோனுக்கு திக்குன்னு ஆயிடுது. சரி வேற வழியில இவங்களை அடிச்சு போட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அடிக்கும் போது அப்படியே 1 செகண்ட் ஃப்ரீஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு மேல ரூஃப் இருக்குல்ல, அந்த ரூஃப் மேலே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம காங் வந்து உயிர் தப்பிக்கிறாரு. அச்சோ நம்ம அடி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போன நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, ப்ளீஸ் நான் விட்டுருங்க, எனக்கு நான் தெரியாம என்னமோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு வந்து பாத்தீங்கன்னா பயத்துல கெஞ்சிட்டு இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோனை உட்கார வச்சு 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோஸை பத்தி நமக்கு தெரியும், நம்ம ஹீரோனுக்கு தெரியல. இப்போ அவங்களுமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஹீரோஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து இவங்க நல்லாவும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பாண்டிங் இந்த இடத்துல உருவாயிட்டு இருக்கு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி வெளியே தான் காட்டுறாங்க. வெளியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய இடத்துல செக் பண்ணிட்டு கடைசியா இந்த ஒரு வீடு தான் இருக்கு, இங்குமே நம்ம செக் பண்ணிட்டா இவங்களோட அந்த தேடுதல் வீட்டை வந்து இந்த இடத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு மச்சான் கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட் இங்க தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பார்க்க அனுப்புறாங்க. அவன் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேவ் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட அண்ணனை வந்து பார்க்கணும். அப்போ நம்ம அண்ணன் வந்து புலம்பிட்டு இருக்கான், டே சங்கு ஒரு பொண்ணு வந்தவனே அண்ணன் எப்படி மறந்துட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் கான்ல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அங்க இருக்கிற மரத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெட்டிட்டு இருக்காரு. அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோயினை பாக்குறான் பாருங்க. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கு கிட்ட நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மிங்கில் ஆயிட்டுக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே சிரிச்சு பிடிச்சுன்னு விளையாட்டி கழுவிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வேவ் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப நம்ம காங்க என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கிற அந்த மரத்தை வெட்டிட்டு இருக்கும்போது தெரியாதனமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேனீக்கள் வந்து கூடு கட்டி இருக்கிற ஒரு மரத்தை வந்து வெட்டிடுறாப்பல. அப்போ அங்க அந்த கூட்டு களைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற தேனீக்கள் வந்து நம்ம காங்க வந்து துரத்த ஆரம்பிக்குது. அப்போ அவன் என்ன பண்றான்னா தெரியாதனமா வந்து அங்க ஒரு சிலை ஒன்று இருக்கு, ஒரு பொம்மை மாதிரி, அதோட தலையை வந்து வெட்டிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சைக்கோ கொலைகாரனு என்ன கொல்ல வரியடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து பயந்து ஓட, இதை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா பயந்து ஓடுறான். ஆனா நம்ம காங்க மட்டும் டே நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீனாவோட ஃப்ரெண்ட்ஸா ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடுங்கடா தேனீக்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்க ஒரு பக்கம் கத்திட்டு போக இதை பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களை கொல்ல வரான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் ஓட கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேங்ல வந்து ஒரு பொண்ணு ஓடிட்டு இருக்கா. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம காங்க வந்து பாத்தீங்கன்னா ஏமா பொண்ணு சீக்கிரம் தள்ளி போமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்ம இந்த பொண்ணுமே தாண்டி பயந்து ஓட இந்த பொண்ணு ஒரு கட்டத்துல அவரை பார்த்துன்னு பயந்து ஓட கடைசியில ஒரு மரத்துல முட்டி கீழே விழுந்துடுறா. அடிச்சா இதுக்கா நம்ம பயந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த மரத்தை எட்டி விடுறா பாருங்க. அந்த மரத்து மேல இருந்த ஒரு சின்ன பீஸ் ஒரு கட்டை வந்து அப்படியே இந்த பொண்ணு வயித்துல சொருகி இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்து போறா. அப்படி இந்த பொண்ணு இறந்து போன உடனே நம்ம ஹீரோட வீட்டு கீழே ஒரு பேஸ்மெண்ட்ல ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, அதுல 1ன்னு ஒரு நம்பர் போட்டிருக்கு. அந்த நம்பர்ல இருந்து ஏதோ ஒரு கேட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படியே இந்த சீனை காமிச்சிக்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம போலீஸை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த பக்கமா வழியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம லீயோட ஃப்ரெண்டு வந்துடுறான். இப்போ இவன் வந்ததுக்கு அப்புறம் எதை பத்தி பேச போறான்னு நமக்கு தெரியும். அவங்களோட ஃப்ரெண்டு காணாம போனதை பத்தியும் இவனை வழியில வந்து ஒரு ஆடு அட்டாக்
அட்டாக் பண்ணதாகவும் இங்க வந்து இவன் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போறோம். இந்த மாதிரி இந்த சீனை காமிச்சுக்கிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி இங்க தான் இருக்கேன், இங்க வந்து என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் போட்டுட்டு இருக்கும் போது அப்ப அங்க பின்னால வந்து நம்ம காங்க வராரு. அவரோட முகம் பார்க்கணுமே, அந்த தேனிலாம் அவரை பயங்கரமா கடிச்சு வச்சிருக்க, முகம் அங்கங்க வீங்கி இருக்கு. அப்ப வெளியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து போற எங்க ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது அப்ப அவளோட பாடி வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கு. இதை பார்த்த உடனே இந்த 3 பேருமே முடிவு பண்ணிடுறாங்க, கண்டிப்பா அந்த சைக்கோ கொலைக்காரன் தான் நம்ம போராவை கொண்டு இருக்கணும், நம்ம அவனை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. வேற யாருமே இல்ல, நம்ம காங்க பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம காங்க இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மீனா கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. மீனா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் தேனிக்கு பயந்து ஓடும் போது உன்னோட ஃப்ரெண்டை பார்த்தேன். அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தேனிக்கு பயந்து ஓடி போயிட்டாங்க. மேபி அவங்க திரும்ப வர சான்ஸ் இருக்கு, நீங்க அவங்க வந்தோடனே போயிடு அப்படின்னு சொல்லும் போது மீனாவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்குறாங்க. நம்ம சங்குக்குமே அவ்வளவு சந்தோஷம். ஸோ அப்படியே நம்மளுக்கு ஒரு சில மாண்டேஜ் மாதிரி காட்டுறாங்க. நம்ம மீனா அப்புறம் நம்ம சங்கு ரொம்பவுமே வந்து மிங்கில் ஆயிடுறாங்க. அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட்டுமே அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வெளியே நம்ம காங்க அவருக்கு பட்டிட்டிங் ரிங்லாம் பார்த்து வச்சிருப்பாங்க போல, மூஞ்சி ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. அந்த கான்லயே வந்து அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு பாருங்க வெளியே. இன்னொரு பக்கம் நம்ம சங்கு நிறைய பூத்தொட்டிகளை ஒரே பெட்டியில வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெட்டியா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஆண் அடிக்கிறதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கு போல, அதை வச்சுன்னு பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம மீனா வந்து சங்கு எனக்குமே இதை அடிக்க சொல்லி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம சங்குமே வந்து பாத்தீங்கன்னா அட உங்களுக்கு இல்லாததான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை அவங்க கிட்ட கொடுக்க அவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்றாங்க. பட் ஆனா கண்ணு வந்து வேலை செய்யல. என்னன்னு நம்ம சங்கு பார்க்கும்போது தான் தெரிய வருது. ஸோ அந்த கன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளக் வந்து புடுங்கிட்டு இருக்கு. ஸோ இவர் போயிட்டு அதை மாட்டிட்டு மீனா இப்போ நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு சொல்லும் போது மீனாவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடிக்கிறாங்க, ஆணி அடிக்கிறாங்க. ஒரு வாட்டி அடிச்சுட்டு விட்டுருவாங்கன்னு நானும் பார்த்தேன். ஆனா அச்சுனே இருக்கிறாங்க. நம்ம சங்குக்கு வேற முகமே மாறிடுது. என்னடா இது, இந்த பொண்ணு அடிக்க சொன்னதுக்கு நானே அடிச்சிருக்கலாம் போல இருக்குது, ஒரு வாட்டி அடிச்சுட்டு குத்துறன்னு பார்த்தா அச்சுனே இருக்குது அப்படின்னு நம்ம சங்கு வந்து இந்த இடத்துல மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சிட்டு இருக்க. அந்த பெட்டியை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்களா ஒரே இடத்துல எக்கச்சக்கமான ஆணி அச்சு வச்சுக்கிறாங்க நம்ம மீனா. இந்த மாதிரி இவங்க நம்ம மீனாவை வந்து வேலை வாங்கிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து நம்ம பசங்க வந்து அந்த 3 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தியா மச்சான், நம்ம மீனாவை கூட்டிட்டு போயிட்டு என்னென்னலாம் பண்ணு வைக்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீமை வந்து பிரிகிறாங்க. ஸோ நம்ம லீ அப்புறம் அங்க ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்காங்க, இவங்க 2 பேருமே போயிட்டு சங்கு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்க. இன்னொருத்த அந்த ஜர்க்கின் மாதிரி போட்டுக்கிறால, அந்த ஒரு ஜோக்கர் மாதிரி இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டவன், இவனை மட்டும் போயிட்டு நீ வந்து பாத்தீங்கன்னா ஆளை முடிச்சவன அச்சு காலி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு காங்க அட்டாக் பண்ண இவனை அனுப்பிச்சு விட இப்ப 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கினே போறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லீ இருக்கான்ல, அவன் வந்து பாத்தீங்கன்னா சங்க அச்சு காலி பண்ணலாம் அப்படின்ட்டு முன்னாடி போயிட்டு இருக்கான். அப்போ முன்னாள் இருக்கிற நம்ம மீனாவும் அப்புறம் சங்குமே வந்து பின்னால இருந்து வந்துட்டு இருக்க இந்த லீயை பாத்துடுறாங்க. அப்போ நம்ம சங்கு வந்து எழுந்துக்கும் போது அப்போ நம்ம சங்கு வச்சுட்டு இருக்க அந்த கன்னோட கேபிள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு தண்ணியில பட்டுருது. அப்படி பட்டதுனால அங்க இருக்கிற கரண்ட் வந்து அந்த தண்ணியில பாஸ் ஆயிடுது. இது தெரியாத இந்த லீ என்ன பண்றானா, சங்கோட முகம் கொடூரமா இருக்கிறத பார்த்து ஓடி வந்து அவன் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது தெரியாதனமா அந்த தண்ணியில இந்த லீ காலை வச்சு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் அச்சு அல்பாய்ஸ்ல கீழே விழுந்துடுறான். இன்னொரு பக்கம் பின்னாலேயே வந்துட்டு இருக்க அந்த ஆரஞ்சு கலர் சொக்கா, டேய் என் ஃப்ரெண்டுக்கு பொறி வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி வந்து நம்ம சங்க அட்டாக் பண்ணலான்னு வரான் பாருங்க. அப்படி வரும்போது அதே கேபிள்ல அவன் கால் தடுக்கி அந்த பெட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா விழுந்துடுறான். ஜஸ்ட் மிஸ். அந்த ஆணில அவன் தலையிடிச்சு அவன் அங்கேயே செத்து போயிருப்பான். ஆனா அவன் சாவல. ஆனா துரதிர்ஷ்டவசமா அவன் கையில் எடுத்துட்டு வந்த அந்த பேட்டு பறந்து வந்து அவன் தலையிலே விழுந்து அவன் அந்த இடத்துலயே இறந்து போயிடுறான். இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியில நம்ம சங்கம் அப்புறம் மீனாவும் பார்த்துட்டு இருக்க. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம காங்க தான் காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மரத்தெல்லாம் அரைச்சிட்டு இருக்காரு, மரம் இருக்கிற மிஷின்ல. அப்போ பின்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு பையன் ஓடி வந்து யாழையே கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்க வந்து பின்னால முதுகுல குத்தலாம் ட்ரை பண்ண பாருங்க. அப்போ அவரோட காலுமே தடுக்கி அந்த மிஷின்லயே விழுந்துற அவருமே வந்து அப்படியே கார சட்னி மாதிரி ஆயிராரு. நம்ம காங்குக்கு ஒண்ணுமே புரியல. டேய் நீ யாரா சம்பந்தமே இல்லாம ஓடி வந்து இதுல விழுந்து சாவுற, ஐயோ எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்து சங்கு இங்க பாடுறா ஒருத்தன் ஓடி வந்து தன்னால விழுந்து தக்காளி சட்னி மாதிரி ஆயிட்டான்டா, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து பாத்தீங்கன்னா அங்க புலம்பிட்டு இருக்க. அடே அண்ணா, உனக்காச்சும் அங்க ஒருத்தன் தான் செத்து போனான், இங்க பாரு 2 பேரும் விழுந்து கிடக்குறானுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா, அவனுங்களாம் வந்தாங்க அவங்களாம் இந்த மாதிரி ஆயிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சங்கு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. இவங்க 2 பேர் புலம்புறத பார்த்து மீனா ஒரு பக்கம் மயக்கம் போட அப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த வீட்டுல இருக்கிற அந்த பிளாக் மேஜிக் அந்த சர்க்கிள் தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு. இப்போ 2 கேட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. இன்னும் பேலன்ஸ் 2 தான் இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ இந்த சைடு போலீஸ் தான் காட்டுறாங்க. நம்ம லீயோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்த சொல்லிட்டான் போல. போலீஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா சங்கோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மயக்கச்சு விழுந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காங்க வந்து சுடு தண்ணி வச்சிட்டு இருக்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கு அப்புறம் காங்கு இவங்க 2 பேருக்குமே ஒண்ணுமே புரியல. டேய் என்னடா அவங்களா வந்தாங்க, அவங்களா செத்தாங்க, நம்ம என்னடா பண்றது, வேற எங்கன்னா போய் சாக வேண்டியது தானே, நம்ம வீட்டு முன்னாடி வந்து செத்துருக்காங்க, போலீஸ்ல வந்து நம்ம என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் புலம்பிட்டு இருக்க. அப்ப அப்படியே வீட்டுக்கு வெளியே காட்டுறாங்க. நம்ம போங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லீ இருக்கான்ல, அவங்க கிட்ட வந்து ஏதோ ஒரு நடவடிக்கை தெரிஞ்சு போல.
அப்படி போயிட்டு அவன் கையை ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு அவன் கையை அசையுமா. என்னன்னு பார்த்தா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அதனாலதான் வந்து அந்த பிளாக் மேஜிக் போட்டிருக்க அந்த சர்க்கிள்ல வந்து 3 கேட் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு, இல்லைன்னா 4 கேட் ஓப்பன் ஆயிருக்கணும்ல. இப்ப கரெக்டா அந்த போலீஸுமே வந்துடுறாங்க. அப்படி அவங்க வந்துட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம சங்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்கல்ல, அதுல ஒரு டூல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வர வழியில கீழே விழுந்துட்டு இருக்கும். அந்த ஒரு டூல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போலீஸோட கார்ல வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிடுது. அவங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டு வெளியே கார் நிறுத்துறாங்க. அப்படி நிற்கும் போது அந்த கார்ல இருக்கிற பெட்ரோல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே கொட்டிட்டு இருக்கு. நம்ம டுபா ஒரு போலீஸ் பாக்குறாரு. யோ இன்சு, நான் தான் சொன்னல இந்த 2 பேர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யோ பாத்தியாயா இங்க ஒரு டெட் பாடி இருக்குது, அங்க பேர் யாரையோ கொண்டு போச்சு சிலுவை வேற வச்சுக்கிறானுங்க போல, கிறிஸ்டின் சைக்கோவா இருப்பானுங்களோ, யோ அங்க பாரியா மரம் வெட்டுற மிஷின்ல மனுஷனை போட்டு அரைச்சுக்கிறானுங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் வந்து பேசிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லீ வந்துடுறான். அப்போ லீ வந்து சொல்றான், சார் ஏன் சார் இவ்வளவு நேரம், டேய் போயிட்டு கூட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா, இவனுங்க பாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ணிட்டானுங்க. போலீஸ் சார், அவனுங்க வந்து சாதாரண சைக்கோஸ் இல்ல, சீரியல் சைக்கோஸ், எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொன்னுட்டானுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீ வந்து பாத்தீங்கன்னா அவனோட தரப்புல அவங்க பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இந்த போலீஸ்காரனுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும்டா, நான் வந்துட்டல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஒரு பக்கம் சொல்ல, இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து வந்து நம்ம காங் வந்து கேட்டுட்டு இருக்காப்பல. அப்ப நம்ம போலீஸ் வந்து வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம லீ வந்து ஒரு விஷயத்த சொல்றாப்பல. என்ன, போலீஸ் சார் ஜாக்கிரதை, அவங்க எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பொறி வச்சிருக்காங்க பாத்துக்கோங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லீ சொல்லி முடிக்க, இந்த போலீஸுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காலை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வீட்டுக்குள்ள வராப்பல. அப்படி வரும்போது ஏதோ லைட்டா சவுண்ட் கேக்குது போல. உடனே ஜான் விக் மாதிரி அப்படியே ரோலர் கோஸ்டர்ல அடிக்கிற மாதிரி ரவுண்ட் எல்லாம் அடிக்க, என்னன்னு பார்த்தா அவர் சுடு தண்ணி வச்சிருப்பார்ல, ஓவர் சூடாயிட்டு உள்ள இருந்து கேஸ் வந்துட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்ல விசில் சத்தம். அப்ப அவர் வந்து காங்க சங்கு பேசிட்டு இருக்க சவுண்ட் கேக்குது. டேய் அண்ணா நீ இங்கேறா, நான் எல்லாம் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஜெயில மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. அதே டேலாக்க திரும்ப காங்க ஒரு பக்கம் சங்கு கிட்ட சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம போலீஸ்க்கு வந்து இவங்க பேசிட்டு இருக்கிறது கேட்டுடுது. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கையில கண்ணை வச்சுட்டு இன்னொரு கால்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டோர் வந்து எட்டி உதைகிறாரு பாருங்க. அப்படி உதைக்கும் போது அவரோட கால் வந்து பாத்தீங்கன்னா கதவுல உடைச்சுது, பட் கதவு வந்து ஓபன் ஆகல. இப்ப பயங்கரமா போலீஸ் என்ட்ரி கொடுத்தா நம்ம போலீஸ் என்ன பண்றாருன்னா, டை சீரியல் சைக்கோஸ், நீங்க இந்த ஊருக்கு வரும்போதே தெரியும்டா நீங்க பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தீங்கன்னு சொல்லிட்டு என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? ஆமா அங்க யாரா, அங்க ஒரு பொண்ணு இருக்கா, டை நீங்க சைக்கோவா மட்டும் தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க பொம்பளை பொறுக்கவும் கூட வாடா அப்படின்னு இந்த போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா பின்னால இருக்கிற மீனாவை பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்க. பட் என்னெல்லாம் நடந்தது அதெல்லாம் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெளியே கூட்டின்னு வந்து கீழே படுக்க வச்சு ஹேண்ட் கஃப் போடலாம் அப்படின்ட்டு வரும்போது அப்படி லேட்டா பின்னால சாயடா இருப்பாருங்க. அப்படி சாயும் போது ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம காங்க ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தூண் அடிக்க வந்திருக்கோம்ல, அந்த ஒரு சம்பவம் வந்து இங்க நடக்குது. பட் ஆனா போலீஸ இவங்களால காப்பாற்ற முடியல. வழக்கம் போல மண்டை தக்காளி சட்னி தான். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த லீ அப்பயோ சொன்னா நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள பொறி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே தடுமாறி என்னையே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெயிண்ட் பக்கெட் உள்ள காலை விட்டுரு. அப்படி காலை விட்டு சரியா நடக்க முடியாம அப்படியே போயிட்டு கிச்சனுக்கு போயிட்டு அந்த சூடாயிட்டு இருக்குல்ல அந்த சுடு தண்ணி அதுல போயிட்டு கைய வச்சிடறாரு. ஐயோ சுடுதே அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்து ஷூட் பண்ண, மேல இருக்கிற லைட் வந்து ஒரு மண்டையிலே உள்ள ஆளு குத்துயிரும் கொலவீரமா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராரு. யோ இன்சு எனக்கே பொறி வச்சிட்டாங்கயா அப்படின்னு இவர் சொல்ல, அப்ப நம்மலாம் மைண்ட் வாய்ஸ்ல யோசிப்போம், யோ போலீஸ் இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம், அவனுங்க என்ன பண்ணானுங்க அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அப்படி வெளியே வந்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா அப்படியே மயக்கச்சு கீழே விடுறாரு பாருங்க. அப்படி உள்ளும் போது அந்த கன்னை வச்சு சுட்டுறாரு. அப்ப அந்த புல்லட் வந்து அந்த கார் பக்கம் போக அவ்வளவுதான் அந்த கார்ல இருக்கிற அந்த பெட்ரோல் ஸ்பார்க் ஆகி ஃபயர் ஆயிடுது. இந்த போலீஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா நெருப்பேறிது பாருங்க இந்த இன்சு மேல. அப்ப நம்ம காங் வந்து அவரால் முடிஞ்ச ஒரு உதவி அந்த இன்சு மேல எரியற நெருப்பை வந்து அணைச்சிட்டு இருக்காரு பாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம சங்கு இவங்க மேல தண்ணி ஊத்தி அணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காருல, சோ தின்னர் வந்து இவர் வாங்கி வச்சிருப்பாரு. தண்ணி நினைச்சு தின்னர் எடுத்துன்னு வந்து ஊத்தி விட்டுற அவ்வளவுதான் அந்த காரே வெடிச்சிது. அந்த கார்ல இருந்து அந்த மாட்டி இருந்த அந்த டூல் வந்து பறந்து வந்து இந்த போலீஸ் மேலே விழ டுபாக் ஒரு போலீஸ் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அந்த இன்சுமே வந்து அந்த விபத்தால மயக்க அடிச்சு விழுந்துடுறா போல. அப்ப காங்க கேக்குறாரு, டேய் சங்கு அது தண்ணியா தின்னறான்னு பார்க்க மாட்டியாடா, அங்கதான் கொட்டலத்துல எழுதிக்குதுல அது தின்னருன்னு சொல்லிட்டு அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல ஒரு சொல்லிட்டு இருக்க. அந்த சைடு இருக்கிற அந்த லீ என்ன பண்றானா, டேய் சீரியல் சைக்கோ இவங்களையும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கன்னை எடுத்துட்டு இவங்கள துரத்திட்டே வராங்க பாருங்க. நம்ம காங்கோ சங்கம் போயிட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறாங்க. அண்ணா அண்ணா இப்ப என்னன்னா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிச்சிட்டு இருக்கும் போது அப்ப வெளியே இருக்கிற லீ என்ன பண்றானா, இவங்களோட டாக் போங்கு இருக்குல்ல அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு நீங்க மட்டும் வெளியே வரல அப்படின்னா இந்த நாயை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சிம்பிளா மிரட்டிடுறான். நம்ம காங்கு நம்ம சங்குக்குமே வந்து பாத்தீங்கன்னா போங்குனா அவ்வளவு பிடிக்கும். அவங்க வந்து போங்க காப்பாத்தி ஆகணும். அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, நம்ம சங்கு இருக்கான்ல நல்லா ஹெல்மெட் எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டு இந்த ஆணி அடிக்கிற கண்ணை வச்சு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணி திசை திருப்புறான். பின்னால நம்ம காங்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுத்திட்டு போயிட்டு போங்குவை காப்பாத்துறதுதான் பிளான். அந்த சமயத்துல ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கண்முழிச்சிடுறாங்க. இந்த பக்கம் இவங்க பிளான் போட்ட மாதிரி எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றாங்க. நம்ம காங்குமே வந்து பாத்தீங்கன்னா போங்க காப்பாத்துறாரு. பட் ஆனா அந்த லீ இருக்கான்ல அவன் வந்து
பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே பாத்துறான். பாத்துட்டு டேய் எவ்வளவு தைரியம் தான் என் பின்னாலே நாசுக்கா வந்து எங்களுக்கே தெரியாம உன் நாயை திருடிட்டு இருப்பேன், தா வாங்கிக்கோ அப்படின்னு அவன் ஷூட் பண்ண. நல்ல வேலை அங்க அவன் போராட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனோட புல்லட் காலிட்டு இருக்கு போல. நம்ம காங்க வந்து பாத்தீங்கன்னா போங்க தூக்கிட்டாங்க இந்த இடத்துல வந்து ஓட. இன்னொரு பக்கம் இந்த லீவுமே வந்து பாத்தீங்கன்னா உன்னை விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து நம்ம காங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக, அப்ப வெளியே வந்து நம்ம ஹீரோயின் வராங்க. சங்கு கிட்ட இப்ப திரும்ப என்னாச்சுன்னு கேட்க நம்ம சங்கு சொல்றாரு, அதுவா மீனா, இங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தர் செத்து போனால உன்னோட ஃப்ரெண்டு லீ, அவன் வந்து இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான், என் அண்ணனை துரத்திட்டே போயிருக்கான், அவன் கையில என்னோட போங்கோ இருக்கு மீனா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம சங்கு வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. லீ வந்து ஒரு பிளாஷ்பேக்ல சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, ஒரு ஃபாதர் வந்து பேய் ஓட்டிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு சிலுவன் வந்து ஒரு பையனை வந்து கீறி இருக்கும் கண்ணத்துல. அந்த ஒரு நபர் வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருப்பார்ல, அவரை தான் காட்டுறாங்க. அப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு கண் முழிக்கிறாரு. இவரும் வந்து நம்ம ஃபாதர்னு வச்சுப்போம். அப்புறம் இவர் இங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கிறது நமக்கு என்ன ரீசன்னு தெரியல. ஓகே ஃபைன். இப்போ இவர் எழுந்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமையான புத்தகம் இருக்கு. உடனே அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட அந்த புக் எங்க அப்படின்னு கேட்டு அந்த புக்ல இருக்கிற ஒரு சில வசனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா 66 வருஷம் 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. அந்த 5 பேர் வந்து ஒரு ஆட்டை கொல்லுவாங்க. அதை கொன்னதுக்கு அப்புறம் அந்த 5 பேருமே வந்து தன்னை தானாவே வந்து பாத்தீங்கன்னா பலி கொடுப்பாங்க. அப்படி பலி கொடுத்ததுக்கு அப்புறம் சாத்தனோட கதவு ஓபன் ஆகி அதுல இருந்து பாத்தீங்கன்னா சாத்தன் மறுபிறவி எடுப்பான். இந்த மாதிரி ஒரு சொல்லிட்டே இருக்கும் போது அப்படி இந்த சீனை கட் பண்ணி போராவை தான் காட்டுறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பேய் மாதிரி மாறுறா. அப்ப அவ கண்ணை திறகுறா பாருங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா மிட் நைட் ஆயிடுது. அப்ப கரெக்டா அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காங்க தான் காட்டுறாங்க. காங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லீ இருக்கான்ல, லீ வந்து பாத்தீங்கன்னா காங்க பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். ஏன்டா இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பக்கமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த சைடு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம லீ கிட்ட வந்து பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இவங்க ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி கெட்டவங்க எல்லாம் கிடையாது, இவங்க தான் வந்து என்னை காப்பாத்தினாங்க, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள தான் இறந்து போனாங்க, நீ நோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்க நம்ம ஹீரோயின் அப்புறம் இந்த லீ வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க. அப்போ அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா போரா இருக்கால, அவ வந்து பாத்தீங்கன்னா அப்படி பேய் மாதிரி நடந்துட்டு வரா. பேய் மாறிலாம் இல்ல, நிஜமாலே பேய் தான். அவன் என்ன பண்றான்னா நேரா ஓடி வந்து இந்த லீ டீம்ல வந்து ஒருத்தர் காமெடியா இருக்கான்ல, அவனை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுது. அவன் வந்து பாத்தீங்கன்னா பயந்து ஓடுறான். பின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த போராவுமே வந்து துரத்திட்டே ஓடிட்டு இருக்கா. இதுல தகச்சு போன இந்த லீ என்ன பண்றான் அப்படின்னா, என்னோட தாத்தா அப்பவே சொன்னாரு இந்த ஆடுக்கு அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பயந்து ஓட, இன்னொரு சைடு நம்ம காங்க வந்து அடை சங்கு இன்னும் எவ்வளவு நேரம்டா என்ன இப்படியே வச்சிருக்க போறேன், என்ன காப்பாத்துறான் அப்படின்னு சொல்ல சங்கு ஒரு பக்கம் காங்க காப்பாத்திட்டு இருக்க. அப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி லீயை தான் காட்டுறாங்க. லீ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கோட வீட்டுல தான் இருக்கான். அவன் இந்த இடத்துல தப்பிக்கிறதுக்காக நம்ம சங்குவோட கார் சாவி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கங்க தேடிட்டு இருக்கான் பாருங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது அவனோட கைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்னு கிடைக்குது. இந்த கன்னு வேற எந்த கன்னுமே கிடையாது. அந்த ஃபாதர் வந்து பேய் ஓட்டுறதுக்காக ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த ஒரு கன்னு தான். அந்த கன் எடுத்து கையில வச்சிட்டு இருக்கும் போது அப்ப அந்த சமயத்துல கரெக்டா நம்ம சங்கு காங்க மீன் எல்லாருமே வீட்டுக்குள்ள வராங்க. அவங்க வந்த உடனே இந்த லீ என்ன பண்றான்னா வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறான். அந்த கண்ணை காமிச்சுக்குள்ள மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஒழுங்கு மரியாதை நான் இங்க வந்து தப்பிக்கிறதுக்கு உங்களோட கார் சாவியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டே இருக்கும்போது அவங்களுமே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கார் கீயை வந்து பாத்தீங்கன்னா இவன் கிட்ட கொடுக்குறாங்க. அவனுமே வந்து அந்த சாவியை வாங்கிட்டு அந்த இடத்துல தப்பிச்சு போலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது அப்ப கரெக்டா போரா ஒருத்தனை துரத்திட்டு போனான் இல்லையா, அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுமே இப்ப பேயா மாதிரி இந்த இடத்துல வந்திருக்க. இந்த சைடு லீ வந்து பாத்தீங்கன்னா கண்ணு வச்சு அவனை சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கும் போது ஆனா அந்த பேய் என்ன பண்ணுது அப்படின்னா அவனை வந்து தள்ளி விட்டுட்டு அவன் கையில வச்சிருக்கிற அந்த கண்ணை வெளியே ஜன்னல தூக்கி அடிச்சிட. லீ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பயந்துடுறான். ஒரு கட்டத்துல அவன் என்ன பண்றான் அப்படின்னா சாமியார் கிட்ட வந்துடுச்சு $10,000 கொடுத்த ஒரு மந்திர வரைபடம் அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் கிட்ட காட்ட, டேய் நீ இந்த அளவுக்கு தற்கொலையா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயை வந்து பாத்தீங்கன்னா இவனை கலாய்ச்சி அந்த பேப்பரை ஒரே ஒரு பார்வையில வந்து பாத்தீங்கன்னா எரிச்சிட. அடுத்த சீன்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் வந்து இந்த லீ அடிச்சு காலி பண்ணி அந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா மர்கையா பண்ணுது. கடைசியா இருக்கிற அந்த கேட் அதுவுமே வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த சாத்தான் வரக்கூடிய அந்த கேட் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடுது. அப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி வெளியே தான் காட்டுறாங்க. நம்ம தாத்தா இருக்காருல, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஃபாதர் போல அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்போ திரும்ப வீட்டுல தான் காட்டுறாங்க. நம்ம காங்கு சங்கு மீனா இவங்க எல்லாருமே வந்து அடா பாவீங்களா என்னடா நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க. இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருந்தா நமக்கு தான் ஆபத்து, நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கதவு திறந்து வெளியே போலான்னு பாக்குறாங்க. அப்படி போகும்போது கதவை திறந்தோடனே வெளியே இருக்கிற அந்த ஃபாதர் உள்ள வருவாராம். அவரு நம்ம ஆளுங்களை பார்த்த உடனே அடா பாவீங்களா ஃபர்ஸ்ட் ஒருத்தனா வந்து போய் இப்ப 2 பேர் மேல பூந்து வரீங்களா, அது யாரா பின்னால ஒரு பொண்ணு வேற கட்டி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாதர் வேற என்ன நடந்துனுக்குதுன்னு சொல்லிட்டு புரியாம இவங்கள பார்த்து பேய் நினைச்சுன்னு இருக்க. அப்போ பின்னால நம்ம ரியல் பேய் வந்து அடே கிழவா ரியல் பேய் நான் தான்டா, என்ன விட்டு அவங்கள கேட்டுனுக்குற ஒழுங்கா எங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு குரலை கொடுக்க நம்ம ஃபாதர் கொஞ்சம் கெத்து காட்டுவார் போல, இதோ வர இருறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாதர் போயிட்டு நம்ம பேய்கிட்ட போயிட்டு யூமா பாபி பாபிசா அப்பால போ பிசாசா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச மந்திரத்தெல்லாம் சொல்ல ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பேயா அவரோட பீச்சாங்கையிலே நம்ம ஃபாதரை ஒரு அரை விட அவரு போயிட்டு பறந்து போயிட்டு
போயிட்டு அப்படி விழும்போது தெரியாதனமா அவங்க வச்சிருக்கிற அந்த திணறு இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே ஊத்திக்குது. இதை சூதாரிச்சு நம்ம காங் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் கையில வச்சிருக்கிற லைட்டரை தூக்கி போட்டு அந்த திணறை வந்து பாத்தீங்கன்னா எரிச்சிடுறாரு. அவ்வளவுதான், வீடு வந்து பத்திக்குது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துடுறாங்க. உள்ள வந்து அந்த பேய் வந்து மாட்டிக்குது. ஆனா கொஞ்ச நேரம் கூட இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகல. அந்த பேயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துடுது. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, தோழர்களே எழுந்துருங்க, அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு அது ஒரு மந்திரம் போட அவ்வளவுதான், செத்து போன அந்த டுபாகூர் போலீஸ் அந்த பெட்டில இருந்த நம்ம லீயோட ஃப்ரெண்டு அவனுமே வந்து ஏந்துடுறான். இவங்க ரெண்டு பேருமே அப்படி ஜாம்பி மாறி நம்ம ஹீரோஸ் நோக்கி வந்துட்டு இருக்க. அப்போ காங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றான், சங்கு என்னை மன்னிச்சிடுறா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம், நான் தான் இந்த மாதிரி காட்டுக்கு நடுவில் ஒரு வீட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து இவர் புலம்பிட்டு இருக்கும் போது அப்போ பக்கத்துல இருக்கிற நம்ம சங்க காட்டுறாங்க. தலைமை இங்க இருந்து ரொம்ப தூரமா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறான். இது தெரியாத இந்த காங்க வந்து பாத்தீங்கன்னா சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பேய்ங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம காங்க வந்து அட்டாக் பண்ண முடிய வராங்க. நம்ம காங்கால வந்து பாத்தீங்கன்னா சமாளிக்க முடியல. இதை பார்த்து நம்ம சங்கு வந்து, அடே அண்ணா நீ எங்க கூட வரலையாடா, இரு உன்னை காப்பாத்த நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அதுல ஒரு பேயை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு காலி பண்ணிடுறாரு அந்த டுபாகூர் போலீஸ. அந்த போலீஸை காலி பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பேயை நம்ம சங்கு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த இன்னொரு பேய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காங்க கற்பழிச்சிட்டு இருக்கு. அடா பாவி அண்ணா, உன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு பேயுமே அடிச்சு காலி பண்ணிட இந்த இடத்துல வந்து நம்ம சங்கு அவங்க அண்ணனை காப்பாத்துறாரு. அப்போ பின்னால இருக்கிற அந்த பேய் வந்து, யாளுங்களே இப்படி பண்ணிட்டீங்களா, இருங்கடா நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவங்க கூட சண்டை போட நம்ம ஹீரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பேயை சமாளிக்கிறாங்க. ஆனா அவங்களால முழுமையா சமாளிக்க முடியல. அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பயங்கரமா அடிச்சு போட்டுருது. அப்போ இந்த பக்கம் அங்க இருக்கிற நம்ம ஹீரோன் கிட்ட அந்த ஃபாதர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, இங்க பாரு மீனா, அந்த பேய் நம்ம அழைக்கணும் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமையான கன் இருக்கும். அது வந்து அந்த ஃபாதரோட கன்னு. அதுல இருக்கிற அந்த புல்லட்டால அந்த பேயை நம்ம சுட்டா மட்டும்தான் அந்த பேய் இங்க இருந்து அழியும். நம்ம மட்டும் அதை பண்ணாம விட்டோம்னா அந்த பேய் இந்த இடத்துல இருந்து போகாதுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் சொல்ல, ஃபாதர் சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்னை தூக்கி போட்டிருக்கோம்ல ஜன்னல்ல, அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கீழே பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க இருக்கிற அந்த கன்னு வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிருக்கு. அச்சோ இப்ப என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்து போங்கு கத்துற சவுண்ட். என்னடா நீ கிட்ட போய் பார்த்தா அந்த கன்ல இருக்கிற புல்லட் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கு. இது நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே அவங்களோட மைண்டுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. அப்ப அப்படி இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோஸ் தான் காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, இவங்க ரெண்டு பேரையும் மூலையில உட்கார வச்சு அந்த மரத்தை இருக்கிற அந்த மிஷின் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட எடுத்துட்டு வந்து பயமுறுத்துது. அப்படி பயமுறுத்ததுக்கு அப்புறம் அது ஒரு விஷயம் சொல்லுது, என்னன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப கேவலமான ரெண்டு பேர்னா அது நீங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறுப்பத்திட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற அந்த இன்ஸ் போலீஸ் இருக்கிறான்ல, அவரோட பவரை காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒரு லட்டி எடுத்துட்டு வந்து அந்த பேயோட மண்டையில அடிக்க டங் அப்படின்னு சவுண்ட் தான் கேக்குது. என்னடா இது இவ்வளவு பவர் ஆச்சும் இந்த பேய் அப்படியே நின்றுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ் ஒரு பக்கம் யோசிக்க திரும்ப ஒரு வாட்டி அடிக்கிறா இருப்பாருங்க. அப்போ அந்த பேய் அப்படிதான் நிக்குது. ஆனா இவன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் ஒரு ஒரே அடியில மூஞ்சிலே ஒரு பஞ்சு விட அவ்வளவுதான், ஆள் அங்கேயே மாட்டியாயிராரு. இப்போ இந்த பேய் என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையும் வச்சு காலி பண்ணலாம் அப்படின்ட்டு கிட்ட வரும்போது அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுவும் எப்படி, அந்த ஆணி அடிக்க நம்ம ஹீரோ வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு இல்லையா நம்ம சங்கு, அந்த ஒரு கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா அந்த புல்லட்டை இன்செர்ட் பண்ணிட்டு இப்ப தொடுறா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னால நம்ம ஹீரோயின் மாசா டைலாக் பேச அந்த பேயை வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா கன்னு வந்து ஒர்க் ஆக மாட்டுது. என்னடா இது நமக்கு வந்து சோதனை, நம்ம வேற மாசா டைலாக் எல்லாம் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்க புலம்பிட்டு இருக்க. அப்போ அந்த கன்னோட ஃபிளக் பாயிண்ட் நம்ம காட்டுறாங்க. அந்த கன்னோட ஃபிளக் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளக்ல வந்து இன்செர்ட் பண்ணல. இது நம்ம ஹீரோஸ் வந்து சுதாரிச்சு அந்த பேய்க்கு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ஃபிளக் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து அந்த பேய்க்கு தெரியாது. அடி பாவி மீனா, கன்ல புல்லட் போட்ட என்னை ஏன் பண்ண, கன்னு ஃபிளக் ஆயிருக்கா இல்லையான்னு பாத்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா மீனாவை அட்டாக் பண்ண கிட்ட வர, அப்போ பின்னால இருந்து சவுண்ட், சங்கு மீனா இப்போ அந்த கன்னை வச்சு அவனை ஷூட் பண்ணு மீனா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் இப்போ மாசா அந்த பேயை வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ண அவ்வளவுதான், புல்லட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷன்ல போயிட்டு அந்த பேயோட நெத்தி போட்டுல பட அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அழிஞ்சு போகுது. அது உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்மா வந்து அப்படியே வெளியே மேல பறக்குது பாருங்க. மேல இருந்து ஒரு பெரிய கை, அது கடவுளா இல்ல சாத்தான் வந்து இன்னொரு சாத்தானை தூக்கிட்டு போதா என்னன்னு தெரியல. அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மேகத்துக்கு மேல எடுத்துட்டு போயிட இந்த அதிர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா மட்டையான அந்த இன்சுமே ஏந்து இதெல்லாம் பாக்குறான். ஐயோ என்னடா இது, கடவுளா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம சங்கு, காங்கு, போங்கு, மீனா எல்லாருமே பெருமூச்சு விடுறாங்க, இன்க்ளூடிங் அந்த ஃபாதர் உட்பட. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த இரவு முடிஞ்சு அப்படியே அந்த நாள் வந்து பிரகாசமா ஆகுது. இப்ப அப்படியே வீட்டுக்குள்ளதான் காட்டுறாங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட் வந்து ஓப்பன் ஆயிருந்தது இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிடுது. இந்த பக்கம் வெளியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்க்க, அப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஃபாதரோட அறையில வந்து அந்த புக் இருக்கும் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு பேஜ் உருவாகுது. அது வேற ஒண்ணுமே கிடையாது, அந்த புக்ல எப்படி 66 வருஷம் 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த கேட் ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி இந்த பேய்களை ஓட்டுறதுக்கு ஒரு 3 ஏஞ்சல் வருவாங்க. அந்த 3 ஏஞ்சல் முகமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கு, காங்கு, மீனா இவங்க 3 முகம் தான்
அதுல இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா போங்குமே இருக்கு. இப்போ இந்த மாதிரி இந்த புத்தகத்துல ஒரு வரைபடத்தை காட்ட அப்படி இந்த சீனை கட் பண்ணி ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம காங்க அப்புறம் சங்க வந்து பேத்தி எடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஒரு சீனை வந்து நம்ம காட்டுறாங்க. அந்த ஒரு சீன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமாங்க அந்த 5 பேருமே வந்தாங்க, அவங்களாவே வந்து வாண்டடாவே செத்து போயிட்டாங்க, இதுதான் உண்மை, இதை தவிர்த்து வேற எதுவுமே உண்மை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ பத்திரிகையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கேட்கறாங்க. என்னன்னா, ஆமா நீங்க 2 பேர் பார்க்கறதுக்கு எது பயங்கரமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன கேள்வி இது, நாங்க தான் இந்த படத்தோட ஹீரோ போயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பார்த்து அமுச்சு விட்டுற. இப்போ அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்சியுமே பேட்டி எடுக்கிறாங்க. அப்ப அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால இது சொல்ல முடியல, ஆனா நான் சொல்றேன், என்னால வந்து நம்ம இன்ஸ்பெக்டரை காப்பாற்ற முடியல, பாவம் அவர் இறந்து போயிட்டாரு. அந்த 2 பேர் சொன்ன மாதிரியே அந்த 5 பேர் இறந்ததுக்கு காரணமும் அது அவங்க தான், அவங்களாவே வாண்டடா செத்து போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல பேயின்னு ஒண்ணு இருக்கு, நான் அதை என்னோட கண்ணால பார்த்தேன். இவங்க எல்லாருமே அந்த பேயை கொன்னதுக்கு அப்புறம் அந்த பேயை மேல இருந்து ஏதோ ஒரு கை வந்து தூக்கிட்டு போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த சொர்க்கம் நரகம் இது எல்லாமே வந்து உண்மைதான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க எல்லாருமே நல்லது செஞ்சீங்கன்னா நம்ம எல்லாருமே சொர்க்கத்துல மீட் பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட தரப்புல இருக்கிற அந்த உண்மையெல்லாம் சொல்ல இந்த இடத்துல இந்த கதையானது முடியுது. இந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்திருப்போம். அந்த விஷயத்துக்கு பின்னால இவ்வளவு பெரிய கதைகள் நடந்திருக்கு. நான் ரொம்ப லென்த்தா கொண்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன், அது எனக்கே புரியுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர கதைகள்ல நான் ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் முக்கியமா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். இவ்வளவு நேரமா என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் கிளம்புற டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. புதுசா நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்க போன் நோக்கி வரும். அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. பாய் பாய், டாடா.